முக்கிய செய்தி தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்து காங்கிரஸ் மேலிட தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் அரிராம் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு விஜயை மையம் கொண்டு சுழலத் தொடங்கிய தமிழக அரசியல் களம் தற்போது அதன் உச்சத்தை சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய் முதல்வரான பிறகு தனது பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பார் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆட்சியை தொடர 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற சூழலில் தற்போது விஜய் வசம் 107 எம்எல்ஏக்கள் இருக்கின்றன. இந்த வகையில் காங்கிரஸ் தன்னுடைய 5 எம்எல்ஏக்களும் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட இது டெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் வசம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கும் சூழலில் அவர்கள் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்குமாறு உத்தரவிடப்பட்டு இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை 9 மணிக்கு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் சார்பில் தத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த வகையில் இந்த கூட்டத்தின் முடிவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் விஜய்க்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறது. என்னவென்றால், தாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், அதே சமயத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நீங்கள் அங்கம் வகிக்க கூடாது, அவர்கள் ஆதரவையும் நீங்கள் பெறக்கூடாது என காங்கிரஸ் தரப்பில் நிபந்தனை வைக்கப்படுகிறது. இவ்வாறு தாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் விஜய்க்கு ஒரு சிக்கல் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோமேனால் பாமக 5 எம்எல்ஏ வைத்திருக்கும் சூழலில் அவர்களுடைய ஆதரவு விஜய் பெற முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை விஜய் பெற வேண்டியிருக்கிறது. இதில் ஐயுஎம்எல் தாங்கள் விஜய்க்கு ஆதரவு தரமாட்டோம், திமுக தலைமையிலான கூட்டணி அந்த திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வகை பார்த்தோம்னால் மீதம் இருக்கக்கூடியவர்கள் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தேமுதிக இவர்களின் ஆதரவை தான் விஜய் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நாளை முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய் முதலமைச்சர் பதவியேற்ற பின் தனது பெரும்பான்மை நிரூபிக்க என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது.